இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த காலத்துக்கு தேவையான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். ரொம்ப எமோஷ்னலாக உங்களை கண்களை வைப்பாங்க. அட் த சேம் டைம் எது முக்கியமோ அதை கருத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் எந்த நேரத்துலையும் தொய்வு கிடையாது. ரொம்ப ஸ்பீடான படம். நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இந்த ஒரு படம் தான். நீங்கள் தைரியமாக வந்து பார்க்கலாம், நம்பிக்கையோடு பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுக்குது. இந்த சமுதாயத்துக்கு, இந்த ஒரு உலகத்துக்கு தேவையான கருத்தை கரெக்டாக கொடுத்த படம் என்ன படம்னா இந்த சாமானியன் தான். முக்கியமான விஷயம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக கடன் தான். ஸோ இந்த கடனை வச்சு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தது இந்த படம் தான். சரிங்களா? அந்த கடனை வந்து வாங்கக்கூடாதுன்றத எவ்வளோ தெளிவாக சொல்லணுமோ அதை வந்து அழகாக தெளிவாக டைரக்டர் ராகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையில் பாராட்ட வேண்டியது ராகேஷ் சாரோட உழைப்பு தான். ஏன்னா ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவருக்கு தேவையான கருத்தை கரெக்டாக வந்து இந்த ஒரு திரைக்கதையில் கொண்டு வந்திருக்காரு. டைரக்டர் ராகேஷ்க்கு உண்மையில் பாராட்டுகள். ஏன்னா அவரோட கடினமான உழைப்பு, அவரோட டீம் எல்லாருக்குமே பாராட்டணும். நம்ம டோட்டல் வாய்ப்பு கொடுத்து அவரை கொண்டு வந்ததுக்கு எல்லாருமே காரணம் அந்த ப்ரொடியூசரையும் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த படம் எல்லாருக்கும் தேவையான படம். கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு தேவையான படம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். எல்லாருமே ஆனந்தமாக நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. உங்களுக்கும் அந்த கருத்து புரியும். படம் நல்லா இருக்குது. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ராமராஜர் கம்பேக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு சார். மேக்ஸிமம் பேங்க் லோன் பற்றி தான் சார் பேசியிருக்காங்க. ஸோ சோஷியல் மெசேஜ் இருக்குது. படம் பார்த்தோன்னா நல்லா இருக்குது படம். எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், பேங்க்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும் அந்த படம். ஓகே, இது நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலாக அது ஆக்சிடென்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நாங்கள் 90s கிட்ஸு. ஸோ படம் பார்க்கும்போது, ராமராஜர் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இளையராஜா மியூசிக் வந்து அமேசிங், செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், இந்த செண்பகமே பாட்டு வந்து ஒரு 2 லைன்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் அதை கேட்கும்போது தேட்டரில் அமேசிங், அது நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சுங்க. இது ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒரு தேவையான ஒரு கருத்தை சொல்கிற ஒரு படம். நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இப்போ சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு கருத்தை நல்லா ஆழமாக சொல்லியிருக்கிற படங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நடுத்தர மக்கள் சில விஷயங்களை எப்படிலாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஓகே, அவர் 13 வருஷத்துக்கு அப்புறம் நடித்த மாதிரி இல்லைங்க. அவர் எப்போவுமே மக்கள் நாயகன் தான். அந்தளவுக்கு தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, 2 பாட்டுமே ரொம்ப அருமையான பாட்டுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் சென்டிமெண்ட்டான எமோஷனலான படம். சாமானியன் வேறு லெவல். பேசிக்கலி ராம்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அவரோட மூவி இத்தனை வருஷம் கழித்து வராரு அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு லைன்லேயே இல்லை. ஸோ இப்போ தான் வந்திருக்காருன்றப்போ எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தா வேறு லெவல், தரமான பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அண்ட் தென் மூவி ஸ்டோரி லைன் எல்லாமே இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு பேசிக்கலி செகண்ட் ஹாஃப் மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஒரு பேங்க் போய் ஹைஜாக் பண்ணுறாங்க, அதெல்லாமே தட் இஸ் ஆல் ஃபைன். செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். சாங்ஸ் வர் ரியலி குட். அந்த மேரேஜ் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா போச்சு. அது மட்டும் இல்லாமல் ராம்ராஜ் சாரோட அங்கங்கே அவர் தான் இதில் இருக்கார், அவருக்கு கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு சாரோட பழைய சாங் செண்பகமே சாங் யூஸ் பண்ணாங்க. வேறு லெவல். நான் கத்திட்டு இருந்தேன் தேட்டரில், நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். இட் வாஸ் நைஸ். அது ஃபுல்லாகவே போட்டிருக்கலாம், அதுக்கு உடனே கட் பண்ணிட்டாங்க. பட் இட் வாஸ் வெரி நைஸ். அங்கே தான் எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க ஆக்சுவலி, ஆடியன்ஸ் எல்லாம். ஸோ அந்தளவுக்கு ராமராஜ் சாரை பிடிச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ இப்படி எனக்கு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாருமே அவர் வந்திருக்காருன்னு சொல்லி வந்திருக்காங்க. மெயினாக வந்து இந்த பேங்க் லோன் இப்போ வாங்குறது செம்ம இப்போ தேவையான ஒரு கருத்து தான். நம்ம என்ன நினைப்போம், ஓகே நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஒருத்தங்களுக்கு இஎம்ஐ போனால் கூட இன்னொருத்தங்களுக்கு வீடு ரன் பண்ணலாம். பட் ஒரு எமர்ஜென்சி கேஸ் இப்போ வந்து அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றப்போ அவங்களால அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை மீட் அவுட் பண்ண முடியல. ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம இறங்கணுன்றது ஒரு கரெக்டான கருத்து தான். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கறது, லோன் எல்லாமே ஆக்சுவல் நிஜமான விஷயந்தான். ஸோ அது நம்ம எடுக்கணுமா வேண்டாமன்றது நம்ம டிசைட் பண்ணி, யாரும் எடுக்காதுன்னு சொல்ல, அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா இல்லையான்ற ஒரு கருத்து சொல்ல வந்தாங்கல்ல, அது ரொம்ப கரெக்டான கருத்து. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போது எங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான இது டிசைட் அண்ட் டூ வாட் எவர். உங்களுக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி எடுக்காதீங்க. இல்லை ரெண்டல்லே இருக்கலாமே, தப்பு இல்லையே. எல்லாம் சொந்த வீடு தான் வாங்கணும்னு இல்லை, கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும். எங்கேயும் போய் கண்ணா அப்படின்னா மாட்டிக்க தேவையில்லை.
ஃபேமிலி பக்கா ஃபேமிலி மூவிங்க, சென்டிமெண்டல். அங்கங்கே சங்கரான்னு கூப்பிட்றாங்க அக்கா பேர். எங்கள் அப்பாவும் வந்திருக்காரு. நான் இங்கேருந்து வாசுதேவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். டேட் அண்ட் டாட்டர் இல்லை. ஸோ நல்ல ஒரு கனெக்ஷன் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளுக்கு பொண்ணுன்னா வருவாங்க. ஸோ அப்பா வந்திருக்காரு. இது ரொம்ப நல்ல கருத்து தானே. லைக் ஒரு நல்ல ஒரு மூவி தான். ஸோ ஐம் ஹாப்பியாக கேம் வித் மை பேரண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி மூவி நான் தனியாக போவேன். இந்த மூவிக்கு அப்பாவோட வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்ம மெசேஜ். ராமராஜன் அங்கிளோட கம்பேக் செம்மையான கம்பேக்கு. செம்ம ஃபாஸ்ட்டான மூவி. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பேங்க் லோனோட டிஃப்யூஸை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எப்போவுமே அந்த காம்பினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன். படமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். சூப்பராக இருக்குது. ஆமாம், அவரோட அந்த எத்தனிக் சாங் அந்த ஒரு பிளண்ட் இருக்கும் உள்ள. கண்டிப்பாக இருக்குது. அந்த பழைய அந்த மாட்டை பற்றி பார்க்குற சாங் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். நல்லா இருக்கு. நல்ல மூவி. சார் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காரு. அதான் சார், நம்ம தகுதிக்கு மீறி லோன் வாங்கக்கூடாது. இப்போ என்ன இந்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்களோ அந்த இஎம்ஐ லோன் எல்லாமே லோன் மூலிமா தானே. ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்கினாலும் லோனில் தான் வாங்குறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கெலாம் இந்த சீட்லேயே இல்லை சார். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரஜினி கமலுக்கு அப்புறம் இவர் தானே மெயின். அப்போ இருந்தவங்களுக்கு அது வந்து தெரியும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். அவர் இப்போ திரும்ப வந்து இருக்கிறது. இன்னும் நிறைய மூவி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆமாம். மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக இருக்குது. அவருடைய சாங் எடுக்கும் போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த சாங்லாம் கேட்கும் போது. இளையராஜா சாங் வந்து இப்போ 3 சாங் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 3 சாங்குமே சூப்பர் சாங்கு, சென்டிமெண்டலான சாங்கு. நல்லாவே செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்க்கணும் சார். எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. சென்டிமெண்டலாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டை விட்டு எந்திரிக்க முடியல. யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. பேங்க் இஎம்ஐ பற்றி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. வெளியில் தேட்டரை விட்டு வெளில வரவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம். எல்லோரும் பார்க்க அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்துடாத படம். எல்லாம் வந்து பேங்க்கில் லோனை பற்றி இது பண்ணுற படம். இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. சீட் நுனியில் உட்காந்து தான் படம் பார்க்குறேன். இது வரைக்கும் பாதியில் தான் வரும். இது கிளைமேக்ஸு. இந்த ஓப்பனிங்லேருந்தே கிளைமேக்ஸ் என்ன ஆகுமோன்னு வந்து படம் நுனியிலே தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஒன்றும் இல்லை. அந்த நடுவில் ஃபேமிலி இதப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம், அவ்வளோதான். மற்றபடி படம் அருமையாக இருக்குது. ராமராஜ் சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல படம். அதாவது அவருக்கு ஜோடி இல்லையே ஒழிய படத்தில் அருமையாக பண்ணியிருக்கார். சூப்பரான படம். லேட்டாக வந்து ஜனங்க எல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்தா நல்ல படம். என்ன இந்த காலத்து பசங்கள்லாம் வேறு படங்கள் பார்த்து பழக்கம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் அப்படி பழக்கம். ஏன்னா எல்லாம் கிளைமேக்ஸ் அப்புறம் தான் வரும். இது ஓப்பனிங்லேருந்தே நல்லாயிருக்கும். சில பேர் கடைசியாக தான் கிளைமேக்ஸ் வரும். இது ஓப்பனிங்லேருந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நல்லா மியூசிக் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. அது எல்லாத்துலேயும் வருது. நடுவில் படியை விட்டு இறங்கும்போது அந்த கரகாட்டக்காரன் பாட்டு. அப்புறம் நடுவில் வந்து செண்பகேன்னு ஒரு 4 லைன். அதெல்லாம் வந்து அப்பப்போ 4 லைன். சும்மா ஃபேமிலியோடு நிச்சயம் பார்க்கலாம்.